ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கடா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. எங்கடா மொட்டை பாஸ் ஆகிறத நான் வந்து போயிட்டு இருக்கேன். பழனி போயிட்டு இருக்கோம். எல்லாரும் முன்னாடி அதான் பார்க்க வேண்டாம் நினைச்சு அண்ணி இவ்வளோ பாப்ச்சு செம தூக்கம் வந்துருக்கிறா. ஆண்டி வேலை இருக்கோம். இப்போ என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது. இல்ல வீடியோக்குள்ள போலாம். எங்கன்னா கோளாறுபட்டி தாண்டி போயிட்டு இருக்கோம். நேரம் எடுக்கலன்னா கொஞ்சம் இருட்டா இருந்தது. டைம் என்ன 7 ஆச்சு. அவங்கெல்லாம் வந்து விரதம். எனக்கு வந்து மயக்கம் வருது. ஸோ சாப்பிடலான்ட்டு ரெஸ்டாரண்ட் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஹோட்டல் க்ளோஸ்டு. சாப்பிடும் போது வரும். ஸோ இப்போ எங்கே வந்து ஹோட்டல் நிறுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் பக்கத்தில். அந்தியூரில் தெரியும் சொல்கிறோம். ஹோட்டல் நிறுத்தியிருக்கோம். அங்கே கொஞ்சம் சட்னி ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சுரேகா இதுக்கு மேலே பசி தாங்க முடியாது. ஸோ சாப்பிட்டு போலஞ்சு சுரேகா மட்டும் சாப்பிட்றாங்க. இங்கே ஃபுல்லாக இந்த காத்தாடி நிறையா இருக்கும். காத்தாடி தெரியுதுங்களா? இந்த கரண்ட்டை இது பண்ணுற காத்தாடி நிறையா இருக்கும். சரி, ஓகே, அவ்வளோ சுரேகா சாப்பிட்டோன்னா கிளம்ப வேண்டியதுதான். சட்னிக்காக வெயிட்டிங். மேடம் பார்த்தீங்கன்னா பசி அடங்க முடியல. பூரி வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பூரி வந்துருச்சு. பூரி இந்த இட்லி. மேடம் ஓவர் பசி ஆயிடுச்சு பாவம். 4 o'clock வந்துருச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து சுரேகா அபேஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நாங்கள் வருகிறோம். சுரேகோட இலையை பாருங்க, சும்மா ஆறு ஓடுது. அப்படி பிரிச்சுட்டு இருக்கா. ரொம்ப பசி ஆயிடுச்சு பாவம். சாமி வாயா வாய் மட்டும் சாப்பிடும்போது இருக்கிறேன். பிடிச்சிருக்கேன் ரொம்ப. வந்துட்டோம். தலைவரை பார்த்துட்டு வந்துருக்கோம். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை பாஸ் அதுதான் போயிட்டு இருக்கோம். 3 மொட்டை அப்புறம் 2 பூ மூடி, மொத்தம் 5 பேர் வந்து இது பண்ணுறோம். மொட்டை அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போய் நான் கண்டிப்பாக பண்ணுறோம். அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டோம். ஃபட்டான்னு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பூ வாங்கியாச்சு. எல்லாரும் வரணும், எல்லாருமே வரணும்ட்டாங்க. ஸோ எல்லாருமே போய் தான் டிக்கெட் டோக்கன் வாங்கணும். ஸோ எல்லாரும் வரணும். பாருங்க அம்மாவை. இந்த சேது படத்துல விக்ரம் இருப்பான்ல, அந்த மாதிரி இருக்கு. செமையா இருக்கு. முருகர் காப்பாற்றுவாங்க. இங்க லட்சு, அங்க ராமு. மூணு பேர் மொட்டை போட்டாச்சு, 2 பேர் வந்து பூ முடி கொடுத்தாச்சு. இனி வந்து எல்லாம் எரியுதுன்னு அலப்பறை பண்றாங்க. அவங்க வந்தானா சந்தனம் போடணும். எங்க தேங்காய் உடைப்பாங்களா மேல? அபிஷேகமே பண்ணுவாங்க. மொட்டை அடிச்சு சும்மா ஃபுல்லா ஊசி விட்டாங்க. ஸோ அவ்வளோ இப்போ வந்து சாமி பார்க்க போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 3 பேர் 3 மொட்டை சாமி பார்க்க. ரோப்ல போலான் இருந்தது. ரோப் வந்து ரிப்பேர் ஒர்க் ஆகுறது இல்லையா, அதனால வந்து நடந்து தான் போகணும். சாமி கும்பிட்டாச்சு. என்ன ஃபோன் அளவு இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி இல்லை, இப்போ ஃபோன் அளவு இல்லை.
மறைச்சு வச்சு எடுக்கிறேன். இன்ஸ்டாகிராம் போட்டு வேற ஏதாவது பார்த்து வெளியே வச்சு லட்சணம் சொல்கிறான். அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கோம். மெதுவாக ஃபோனை மட்டும் பார்த்தாங்கன்னா ஃபோனை வாங்கிடுவாங்க. மேடம் பார்த்தீங்கன்னா ஒன்று பழகிருக்காங்க. புதுப்பழம் பாருங்க, வாய்ப்பு ஃபுல்லாக கை வச்சு. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு போயிட்டு இருக்கோம். கிளம்ப வேண்டியதான். பின்னாடி ராம்லட்சம் வராங்க. நாங்கள் போய் இப்போ பாப்பாக்கு பொம்மையெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி சுரேகா சொன்னோம். ஸோ பொம்மை வாங்க போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் அவன் பாப்பா வேறு அழுகிறதுனால இது வந்து டோராக்கு, அதுக்கப்புறம் இது வந்து பாப்பாக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ விமல் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நமக்கு இருக்கே இருக்குது. ஐஸ் சாப்பிட்டு போயிட்டுருக்கேன். போவோம். பார்க்கிங் வந்தாச்சு. பாப்பா அழுகிறா, பாப்பா அழுகிறா. ஸோ எனக்கே என்னை பார்த்தா சிரிப்பாக இருக்குது. கிளம்பிட்டோம். சுரேகா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கா. பாப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாப்ஸ் முடிச்சாச்சு. என்ன ப்ளஸ்னா பாப்பா வெளியே வந்தால் கம்முன்னு இருப்பா. மலை ஏறி இறங்கி கார்கிட்ட வர வரைக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல. சும்மா சூப்பராக இருந்துட்டா. ஏதாவது 5 காசுக்கு பேசு, நான் தனியாக பேசு. உட்காந்து ஊன்னு ஊனிட்டு இருக்கிற ஐஸ்கிரீமு. என்னோட மொட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் தங்கம் அப்படி எடுங்க. உழுகுது பப்பு வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு வந்து வந்திருக்கோம். எங்கன்னா தேடி பழனிலேருந்து தேடி கரெக்டாக ஆமாம் பொள்ளாச்சி வந்தாச்சு. ஸோ சாப்பிட போகிறோம். என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சுரேகாவும் சப்பாத்தி, நான்வெஜ் சாப்பிட்டாங்க. அம்மா பாப்பா வச்சுட்ருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிப்போச்சு. நைட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவ்வளோதான். பழனி வந்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்து வேண்டுதல் அனைத்தும் முடிஞ்சு விட்டேன். ஸோ பழனி வந்து எதுக்கு போகணுன்னு வந்து கேட்டிங்கன்னா மொட்டை அடிக்கிறாங்க. சின்ன வயசில் வேண்டது 3வது மொட்டை அடிக்கணும்னு சொல்லி வேண்டது. பட் இப்போ தான் வந்து அதை நிறைவேற்றிருக்கோம். இந்த மேடமோட லொல்லு தாங்க முடியலங்க. பாருங்க, நல்லா பாருங்க. நல்லா மங்கி குட்டியாட்ட அங்கே வர எப்படி பார்க்குறேன்னு ஃபோனு. தங்கம் ஃபோன் பார்த்தாப்பா குடிக்காது தானே? குடிக்கா சரி. ஆச்சு புடி, ஆச்சு புடி, ஆச்சு புடி. ஸோ அவ்வளோதான். ஸோ நிறைய பேருக்கு தோணும், என்னடா திடீர்னு முருகர் பக்தி. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, என்னடா ஓவரெல்லாம் முருகர் கோயிலுக்கே போகிறீங்க, என்னடா திடீர்னு எல்லாம் பக்திமாக இருக்கீங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து நினச்சிட்டாங்க நாங்கள் வந்து யாரையோ ஒருத்தரை இப்போ ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிட்டாங்க. அப்படிலாம் இல்லை. ஏன்னா வந்து எங்கள் அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் பக்கம் நடந்து போயிருக்காங்க. நாங்கள் அம்மா கூட 1 வருஷம் நடந்து போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் போய் பொள்ளாச்சி வரைக்கும் போய் பாதி திரும்பி வந்திருக்கேன். சுரேகா பார்த்தீங்கன்னா சுரேகாவுக்கு வந்து முருகனும் ஐயப்பனும் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது ஏன்னா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெக்னன்சி வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா வந்து முருகன் தான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் ஆனது வந்து முருகன் கோயில் தான். லவ்ல பிரச்சனைலாம் வரும்ல, அப்போ மேரேஜ் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் பிரச்சனைலாம் வரும்போது ரெகுலராக எனக்கே இப்போ நினச்சி இப்போ கோயிலுக்கு அந்த அளவுக்கு நான் போகிறதில்ல. அப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் முருகன் போய் விளக்கு போட்டுருவேன். எப்படின்னா ஃப்ரைடே போய் அந்த வீக்லி ஒன்ஸ் கன்ஃபார்மாக நான் போய் விளக்கு அந்த போட்டோனால தான் கல்யாணமே நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க எங்கள் கல்யாணம், எங்கள் அம்மா கல்யாணம் முருகன் கோயில், எங்கள் கல்யாணம் முருகன் கோயில். இவளுக்கும் முருகன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் யாரையும் வந்து காப்பி அடிச்சுனா நாங்களாம் வந்து ஒன்றும் பண்ணல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்து இப்போ முருகர் வந்து இதானால் நம்ம அதிகமாக ஸ்டோரி போடுறனாலும் தெரிஞ்சுக்குதோ இவங்களாம் இப்போ வந்து புதுசாக வந்திருக்காங்களாட்டுக்கு. அப்போல்லாம் அதெல்லாம் இல்லைங்க. ஸோ அதனால் யாரும் அந்த மாதிரி இடத்துல டோனில் புரிஞ்சிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகன். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா எங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகிருக்கு. எங்களுக்கு ரொம்ப நம்புகிறோம் நாங்கள்.
சரி ஓகே, இதுதான். நிறைய பேர் வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒருத்தரை பார்த்து காப்பி அடிச்சு, ஒருத்தரை பார்த்து இதை பண்ணி அதை பண்ணி, ஒருத்தர் ஒரு பெரிய ஆள் வந்து பண்ணுறாங்க, அதுக்காக நம்மளும் முருகன் கோயில் போகணும், நம்மளும் போய் முருகனோட ஸ்டோரி எல்லாம் போகணும், ஸ்டேட்டஸ் போகணும், அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் விமலே வந்து ஸ்டோரி முருகனோடது போட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து ஏதாவது போடு அப்படிம்பாங்க முருகனோடது. எனக்கு அந்த தாட் வராது. எனக்கு போடும்போது நானே போடுவேன். எனக்கு தோணலைன்னா என்னோட மனசுக்குள்ள அது எப்பவுமே இருக்கும். பட் அது வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா ஒருத்தர் பண்றாங்க அதை பார்த்து நாங்கள் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. சத்தியமா அப்படி இல்லவே இல்லை. நான் அப்படி நாங்கள் பண்ற ஆளுகளும் கிடையாது. ஏன்னா நாங்கள் சின்னதுலேருந்தே முருகனுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப மொக்கப்பட விரும்பல. இதுதான் பதிவு பண்ண நினைச்சா பதிவு பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறோம். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விமல். மொட்டை விமல் சுரேகா என்ற அழகான என்ற சொட்டு மணி. இன்னும் போனை பார்த்துட்டே இரு. நீ எனக்கு கோவம். பாய் சொல்லிடு பாப்பா. பாய் சொல்லிடு. டாட்டா பாய் பாய் பாய்.